வணக்கம். புதுவை கருவடிக்குப்பத்தில் நடைபெற்ற சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் இந்திய மக்கள் நாடக மன்றம் சார்பில் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 91ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் நாடக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தமிழிசை முழங்க தமிழறிஞர்கள், நாடக கலைஞர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் புடைசூழ சங்கரதாஸ் சுவாமிகளின் திருவுருவப் பட ஊர்வலம் மக்கள் கலைக்கழக தலைவர் கோனேரி ராமசாமி தலைமையில் புறப்பட்டு கருவடிக்குப்பம் சுவாமிகள் நினைவிடம் வரை சென்றது. ஊர்வலத்தை கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் முருகையன் துவக்கி வைத்தார். ஊர்வலத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கரூர், திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, திருப்பூர், காரைக்குடி, தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கருவடிக்குப்பத்தில் நடந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் பலரும் நாடக கலைஞர்களும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரேணுகா அப்பாதுரை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுவை பல்கலைக்கழகத்தின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் குழுவின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரேணுகா அப்பாதுரை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை பல்கலைக்கழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் அமைப்பு பல்வேறு புகார்களை நன்கு ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகமும் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இந்த அமைப்பின் பரிந்துரைகள் ஆண்டுதோறும் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று தெரிவித்த அவர், உண்மை நிலை இப்படி இருக்க பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில மாணவர்கள் போராட்டத்தை திருப்பி பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என்று வன்மையான ஆட்சேபத்தை தெரிவித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை சந்தித்து அறிவுரை கூறியும் அவர்கள் அதனை ஏற்க மறுப்பது வேதனை அளிக்கிறது என்றும், மாணவர்கள் தங்கள் குறைகளை துணைவேந்தரிடம் முறையீடு செய்தால் அதனை பல்கலைக்கழகம் பரிசீலித்து தீர்த்து வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் மாணவர்களும் போராட்டத்தை கைவிட்டு கல்வியில் கவனம் செலுத்தி பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கூறினார். புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பெரியார் நகரைச் சேர்ந்த ராம்குமார் என்ற சட்டக்கல்லூரி மாணவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேல்ராம்பட்டி ஏரிக்கரையில் ஆக்கிரமிப்பு குடிசைகளை போலீசார் அகற்றியபோது அவர் சட்டக்கல்லூரி மாணவர் என்று கூறியும் போலீசார் அவரை அழைத்துச் சென்று 3 மணி நேரம் லாக்கப்பில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் நியாயம் கேட்டும் கிடைக்கவில்லை என்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் 4 பேருந்துகளில் கடற்கரை சாலைக்கு வந்து காவல்துறை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் டிஜிபி அலுவலக வாயில் கேட்டிற்கு பூட்டு போட்டு பூட்டப்பட்டது. இதனால் மாணவர்கள் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து மாணவர்களிடம் இதுபோன்று கோஷம் போடக்கூடாது என கூறி வலுக்கட்டாயமாக தூக்கி அப்புறப்படுத்தினர். இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து சில மாணவர்களை மட்டும் போலீசார் டிஐஜி சுக்லாவை சந்தித்து பேச அனுமதித்தனர். அவர்களிடம் டிஐஜி சுக்லா இதுகுறித்து எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து கல்லூரிக்கு சென்றனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கி தனது பொன்விழா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்த திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழாவில் திமுக பிரமுகர்கள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தனது 50வது பொன்விழா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். பொன்விழா பிறந்த நாளை முன்னிட்டு முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயம் சென்று கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து ஆசை பெற்றார். தொடர்ந்து பொருளாளர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், ஜெகத் ரிட்சகன், செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் ஆசை பெற்றார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதனையடுத்து புதுவையில் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தனது குடும்பத்தினர், உற்றார் உறவினர், நண்பர்கள், கட்சி பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டியும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் பொன்விழா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். விழாவில் திமுக பிரமுகர்கள், முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிவால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் பலர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஏம்பலம் செல்வம் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் இல்லத்திற்கு சென்று அவரிடம் ஆசை பெற்றார். அவருக்கு திரு ஜான்குமார் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது தொழிலதிபர் தங்கம், மூன் டிவி சிவக்குமார் ஆகியோர் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார்.
அதன்படி மணவெளி தொகுதி திமுக சார்பில் தவளக்குப்பத்தில் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு வேட்டி சேலை, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து நோனாங்குப்பத்தில் உள்ள அன்பு உதவும் கரங்கள் இல்லத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். இதுபோன்று தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவரின் பிறந்த நாளை அவரது தொண்டர்கள் பேனர்கள், கட் அவுட்டுகள் வைத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சிறப்பாக கொண்டாடினர். மக்களின் அடிப்படை தேவைகளுள் ஒன்றாக மாறிவிட்ட மின்சாரம் 24 மணி நேரமும் கிடைக்கும் மாநிலமாக புதுவை திகழ்வதாகவும், இருப்பினும் அதனை சிக்கனமாக பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என்று எரிசக்தி சேமிப்பு ஓவிய போட்டி பரிசீலிப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கேட்டுக் கொண்டார். புதுவை கல்வித்துறை மற்றும் எரிசக்தி சிக்கன கழகம் சார்பில் எரிசக்தி சேமிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு பிரிவுகளாக 4ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 304 பள்ளிகளைச் சேர்ந்த 18,709 மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போட்டியில் இறுதிப் போட்டியில் 26 சிறந்த படைப்பாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பரிசீலிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு முதல் பரிசாக 10,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 8,000, 3ஆம் பரிசாக 5,000, ஆறுதல் பரிசாக 10 பேருக்கு தலா 1,000 ரூபாய் என வழங்கி பாராட்டி பேசுகையில், மற்ற மாநிலங்களை விட பல்வேறு வகையிலும் மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் கிடைக்கும் சிறந்த மாநிலமாக புதுவை மாநிலம் திகழ்வதாக பெருமையுடன் கூறினார். மக்களுக்கான அடிப்படை தேவைகளாக கருதப்படும் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய 3உடன் மின்சாரம் 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும், மின்சாரம் இல்லாத ஒரு நிலையை நினைத்துக்கூட பார்க்க முடியாத சூழல் உள்ளதாக கூறிய அவர், தற்போதைய மனிதன் வாழ்க்கையில் நாள் முழுவதும் செய்யும் பணிகளிலும் மின்சார தேவை இன்றியமையாத ஒன்றாக உள்ளதாகவும், அதற்கேற்றாற்போல் புதுவையில் 24 மணி நேரமும் மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது என்றும், இருப்பினும் அளவுக்கு அதிகமாக மின்சாரம் இருந்தாலும் அதனை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனை மக்களிடம் கொண்டு சென்று மின்சார சிக்கனத்தை கடைபிடிக்கவே எதிர்கால சந்ததியினரான மாணவர் சமுதாயம் மூலம் கொண்டு செல்ல ஆண்டுதோறும் மின்சார சிக்கனத்தை அறிவுறுத்தி போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் கூறினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், எரிசக்தித்துறை செயலர் மீனா, கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 4, 5, 6ஆம் வகுப்பு பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட 3 குழந்தைகள் வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஓவியப் போட்டியில் கலந்து கொள்கின்றனர். கல்லூரிகளுக்கு இடையேயான கோகோ விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்த தாகூர் கலைக்கல்லூரி கோகோ அணியினரை கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் பாராட்டினர். புதுவை பல்கலைக்கழகம் சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற கல்லூரிகளுக்கு இடையேயான கோகோ விளையாட்டுப் போட்டியில் தொடர்ந்து 3வது முறையாக தாகூர் கலைக்கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது. எனவே வெற்றி பெற்ற கோப்பையை தக்கவைத்துக் கொண்ட கோகோ அணி தலைவர் ஏழுமலை மற்றும் குழுவினரை கல்லூரி பொறுப்பு முதல்வர் பேராசிரியர் ஜெயக்குமார், ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் சுந்தரம், சமூகவியல் துறை தலைவர் பேராசிரியர் நடராஜன், வரலாற்றுத்துறை பேராசிரியர் சிவராமன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர். புதுவை தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை கல்வித்துறை துணை இயக்குநர் மீனாட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுவை தேங்காய்திட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் காசிநாதன் தலைமையில் நடைபெற்றது. பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்ட கண்காட்சியில் 75க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பார்வையிட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் இலவச வெள்ளை அரிசியை பொதுமக்களுக்கு சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் ஆர்கே நகர் ரேஷன் கடையில் 10 கிலோ இலவச வெள்ளை அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு 10 கிலோ இலவச வெள்ளை அரிசியை பொதுமக்களுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொன் ராஜேந்திரன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்பட பலர் உடனிருந்தனர் மற்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பங்கேற்று இலவச அரிசியை பெற்றுக் கொண்டனர். புதுவை துறைமுகத்தில் புயல் உருவாகும் நிலை ஏற்பட்டிருப்பதை குறிப்பிடும் வகையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்று வரும் 15, 16ஆம் தேதிகளில் சென்னை நாகப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை தொடர்ந்து புதுவை துறைமுகத்தில் புயல் உருவாகும் நிலை ஏற்பட்டிருப்பதை குறிப்பிடும் வகையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையோடு மீன்பிடிக்குமாறும் ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை பாகூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது.
புதுவை வாகூர் ஏழை மாரியம்மன் கோவிலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் தொகுதி நிர்வாகி கலியமூர்த்தி தலைமையில் மாநில குழு உறுப்பினர்கள் விஜயபாலன், மணிவண்ணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொசு வலைக்கட்டி கூட்டம் நடத்தப்பட்டு டெங்கு நோய் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியும் டெங்கு வராமல் காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் விளக்கப்பட்டது. புதுவையை அடுத்த எல்லார்பாளையம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூடுதல் வகுப்பறை கட்டித்தராததை கண்டித்து கூடாரம் அமைத்து பாடம் நடத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய எல்லார்பாளையம் உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்ட முடிவு செய்தும் இடம் தேர்வு செய்ய காலதாமதமானதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வகுப்பிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் வகுப்பறை கட்டாமல் மேலும் காலதாமதமானதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் வகுப்பிற்கு செல்லாமல் அரசு பொது இடத்தில் கூடாரம் அமைத்து மாணவர்களுக்கு அப்பகுதி மாணவர்கள் பாடம் எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவலை அறிந்த கல்வி மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து வந்து மாணவர்களிடம் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான ஆவணங்களை விரைவில் ஆய்வு செய்து இடம் ஒதுக்கி தருவதாக கூறினர். அதன் பின்னர் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பள்ளிக்கு சென்றனர். புதுவை இந்திய தொழிற்சங்க மையத்தினர் இஎஸ்ஐ குறைகேட்பு கூட்டத்தில் தங்களது குறைகளை தீர்த்து வைக்குமாறு மனு அளித்தனர். புதுவையில் நடைபெற்ற இஎஸ்ஐ குறைகேட்பு கூட்டத்தில் இந்திய தொழிற்சங்க மையத்தினர் தலைவர் ராமசாமி, செயலாளர் நிலவழகன் தலைமையில் மண்டல இயக்குநரிடம் பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எதிர்பாராத விதமாக விபத்து மற்றும் எலும்பு முறிவு ஏற்படுகிறது. இதனால் ஆபத்தான நிலையும் ஏற்படுகிறது. அதுபோன்ற நேரங்களில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்காமல் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகின்றனர். அவ்வாறு அனுப்பாமல் எலும்பு சம்பந்தமான அனைத்து சிகிச்சைகளையும் இஎஸ்ஐ மூலமாகவே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனு அளித்தனர். மேலும் அரசு பொது மருத்துவமனையில் பெறும் இஎஸ்ஐ திட்ட பலன்கள் குறித்த விவரங்களை அளிக்கும்படி கேட்டுக் கொண்டனர். இங்கிலாந்தில் 135 நாட்களில் 1450 கிலோமீட்டர் தூரத்தை கடலில் நீந்தி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்தின் கிளவுஸ்டர்ஷையர் பகுதியில் உள்ள லெகாம்டான் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் சீன் கான்வே. இவர் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள லேண்டன் என்ற இடத்தில் இருந்து தனது நீச்சல் பயணத்தை தொடங்கிய நிலையில் சுமார் 4 மாதங்கள் மிகவும் குளிரான இங்கிலாந்து கடல் பகுதியில் நீந்தி சென்று இங்கிலாந்தின் மறுமுனையில் சுமார் 1450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஜான்வோ குரோட்ஸ் என்ற துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தார். கடலில் நீந்தி வரும்பொழுது ஜெல்லி மீன்களின் தாக்குதல், கடல் நோய் பாதிப்பு, குளிர் என எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் இந்த சாதனையை செய்துள்ளார். இதுகுறித்து சீன் கான்வே கூறுகையில், இதற்கு முன்பு இதே பகுதியை சைக்கிளிலும் நடந்து சென்றும் பலர் இந்த சாதனையை செய்துள்ளனர். ஆனால் முதல் முறையாக இந்த பகுதியை கடலில் நீந்தி கடந்துள்ளேன் என்றார். இருப்பினும் இவரது சாதனையை கின்னஸ் புத்தகம் பதிவு செய்ய மறுத்துவிட்டது. 90 நாட்கள் கடலில் நீந்தி சென்ற அவர் சில மணி நேரம் மோசமான வானிலை காரணமாக கடலுக்கு வெளியே செலவிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பான நீச்சல் உடையும் காலில் எளிதில் நீந்தி செல்வதற்கான நீச்சல் ஷூவும் அணிந்திருந்தார் என்ற காரணத்திற்காக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் சீன் கான்வே செய்தது சாதனைதான் என்று பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.